வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிராமத்தோட அப்படியே கண்கொள்ளா காட்சிகளையும், இயற்கையோட அந்த அழகையும், இந்த வயல்வெளிகள், கொல்லைகள், அங்கங்க முளைச்சிருக்க மூலிகைகள், அதோட பயன்கள் இதைத்தாங்க பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, சப்போட்டா மரம். இதெல்லாம் அப்படியே மரத்திலேயே பழுத்து அதை எடுத்து சாப்பிட எப்படி இருக்கும் தெரியுமாங்க? அம்புட்டு ருசியா இருக்கும். அம்புட்டு ருசினா ருசி. அவ்வளோ ருசிங்க இது. பார்க்கவும் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. அப்படியே. அப்படியே சுத்தி பார்க்கலாங்க. என்னடா இந்த விலாகுன்னு பார்க்குறீங்களா? நான் ஊருக்கு போயிருந்தேன் தஞ்சாவூரு. அங்க போயிட்டு இந்த அழக நான் ரசிச்சேங்க. நம்ம போனதுலேருந்து கடைசி வரையும் என்னலாம் பண்ணேங்கிறத தான் இத பார்க்க போறோம். பெருசா ஒண்ணும் இல்லைங்க. நான் போய் இந்த வயக்காட்ட சுத்தி பார்க்க போனேன். இது வந்து வயல்வெளிகளுங்க. இது நாத்து, நெல்லோட நாத்து. இப்ப இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, கருது அறுத்து முடிச்சுட்டு, ஒழவு ஓட்டி ஒரு பக்கம் கிடக்கு, ஒழவு ஓட்டாம கிடக்கு. அங்க இந்த பறவைகள் அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த புழுவெல்லாம் கொத்தி திங்கிற அழகு, கண்ணுக்கு பேரழகுன்னு சொல்லலாங்க. இது பார்த்தீங்கன்னா, கொல்லை. வீட்டுக்கு அருகாமையிலேயே இருக்கிற கொல்லைங்க. இதில வந்து கிணத்து பாசனம். இப்பலாம் கிணறுலாம் காஞ்சு போய் சும்மா கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா, இதில சுத்தி என்ன பயனுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மூலிகை செடிகள் இருக்குங்க. கிராமத்த பொறுத்தவரையும் ஒரு நோவு வந்ததுன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்க எடுக்கிற வைத்தியம் பார்த்தீங்கன்னா, அருகாமையில இருக்க செடி, கொடியில இருந்து தான் வைத்தியத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாங்க அப்படியே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோமா? இது பார்த்தீங்கன்னா, விளாம்பழம் மரம். இது பார்த்தீங்கன்னா, மரத்தில ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அது கீழ கிடந்தத எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா, இது காலையில நான் 6 மணிக்கு எடுத்தேன் இந்த வீடியோ. மேவுக்கு போகலையா, அதனால அப்படியே சுர்ருன்னு படுத்துருக்காங்க. ஒரு மாரி கோவமா டயர்டா படுத்துருக்காங்க. இவங்க நல்லா மேய்ஞ்சிட்டு கொல்லைக்காட்டுல அங்கங்க சாணி போட்டுருவாங்களா, அந்த சாணி மழை நேரத்தில கரைஞ்சி அந்த கொல்லை ஃபுல்லா ஒரு இயற்கை உரமா மாறிருங்க. எல்லாம் உரமெல்லாம் கிடையாது. இந்த மரத்துலலாம் பாருங்க மாங்காய் எந்த அளவுக்கு கொத்து கொத்தா புடிச்சு காய்ச்சிருக்குதுன்னு. இது பார்த்தீங்கன்னா, சீசனுக்கு மட்டும் இல்ல. எல்லா நேரத்துலயும் இப்ப எல்லாம் மாங்காய் காய்க்குது. அதனால மாங்காயோட அருமையே நமக்கு தெரியாமயே போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கொல்லையில வரிசையா என்னென்ன இருக்குன்னு பார்த்துரலாமா? அதோட பயன்களையும் பார்த்துருவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது கல்யாண முருங்க. இது வந்து வீட்டுக்கு அம்மா வீட்ல வேலியில வச்சிருக்கோம். எதுக்குன்னா, இந்த ஆடு, மாடு தொல்லை கிராமத்தில அதிகமா இருக்கும். உள்ள பூந்துரும்ங்கிறதுனால இத முள்ளுக்கு வச்சிருக்காங்கன்னு நெனச்சிராதீங்க. இத அடிக்கடி புடிச்சு சுண்டி சாப்பிடுவாங்க. இது வந்து நெறைய கால்சியம் சத்து உள்ளது. பெண்களுக்கு குறிப்பா ரொம்ப நல்லதுங்க. மலட்டுத்தன்மை இருக்காது. இத சாப்பிடும்போது மாதவிடாய் பிரச்சனை தீரும். சளி தொல்லை இருக்காது. இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. இது கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க, முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க. ஊருக்கு ஊர் இது பேர் வேறையா இருந்தாலும் மருத்துவ குணம் ஏராளம் இருக்குதுங்க. இது வந்து சுத்திலும் வேலிய நெடு வச்சுருவாங்க. அடுத்தது நம்ம பார்க்குற ஹீரோ பார்த்தீங்கன்னா, பெரண்டை. இதெல்லாம் நீங்க கிராமத்தில தான் இந்த மாரி கொழுந்தெல்லாம் பார்க்க முடியும். இது வேலி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, பெரண்டை தான். இது நம்ம கொல்லை தான். இந்த கொல்லையில பார்த்தீங்கன்னா, சுத்திலும் பெரண்டை செடி தாங்க அவ்வளோ இருக்கு. இதுலேருந்து தான் பறிச்சு நம்ம வியாபாரத்துக்கே குடுத்துக்கிட்டு இருக்கோம்னா பார்த்துக்கங்க. வியாபாரத்துக்கு குடுக்குற அளவுக்கு இருக்குது பெரண்டை. நல்லா கொழுந்துங்க. இங்க டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொழுந்தெல்லாம் நான் கண்லயே பார்க்க முடியாது. கீழ அடியில உள்ளது தான் பெரண்டைன்னு சொல்லி கட்டி விப்பாங்க. இது வந்து எலும்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு பசி இல்லன்னா கூட இத செஞ்சு குடுப்பாங்க. இது நெறைய கிடைக்குதுன்னு நெறையவும் சாப்பிடக்கூடாது. கிட்னி ஃபெயிலியர் வந்துரும். எதுனாலும் நம்ம அளவோட தான் எடுத்துக்கணும். நான் இதெல்லாம் கொஞ்சம் நெறையவே பறிச்சு எடுத்துட்டு வந்தேங்க வீட்டுக்கு. அப்படின்னு இந்த கொல்லைக்குள்ள என்னவெல்லாம் இருக்குன்னு வீடியோ எடுக்கலான்ட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டே வந்தேன். இங்க பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பெரண்டை அப்படியே பாருங்க. இதெல்லாம் வந்து டவுன்ல கிடைக்குமா? இதெல்லாம் கிராமத்துல கிடைக்கிற ஒரு முத்துன்னே சொல்லலாங்க. வைரங்க, வைரங்க. அப்படி ஒரு இது. இது பார்த்தீங்கன்னா, நுணா மரம்னு சொல்லுவோம். அதாவது இப்ப உங்களுக்கெல்லாம் புரியிற மாரி சொல்லணும்னா, ஹைப்ரிட்ல வந்து நோனி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. கிட்னி இதுக்கு வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லது. மன அழுத்தத்துக்கு நல்லது. சுகருக்கு நல்லது. இப்ப ஏகப்பட்ட வியாதிகளுக்கு இது நல்லதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல மாடு மேய்க்கும்போதே, இந்த பழத்தை எல்லாம் பறிச்சு, பறிச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் காரத்தன்மையோட இருக்கும். இது காய்ங்க, பழம். இத பறிக்கிறேன்னு கிணத்துக்குள்ள உழுவ பார்த்தேன் இன்னைக்கு. ஏன்னா இது கிணத்து மேட்ல இருக்குது மேல. கிணத்துக்கு மேல இருந்தது. இந்த இலைய புடிச்சு, இழுத்து தவுறன்ட்டு விடும்போது பார்த்தா உழுவ பார்த்தேன். பக்கத்துல ஆள் இருந்ததுனால பொழச்சுக்கிட்டேன்னு பார்த்துக்கோங்க. இவங்கலாம் இன்னும் முறப்போட தான் இருக்காங்க. காலைல 6 மணி தான் ஆகுது. "பொறு செத்த போலாம் மேவுக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அமைதியா படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அடுத்தது அப்படியே அந்த வயக்காட்டுக்கு போய் ஒரு தாண்டல் போட்டு வரணும். மாடு மேய்க்க போறோம்ன்னு சொன்னா தான் விடுவாங்க. அதுக்கு 2 பேரு பாடிகார்டு வந்துருவாங்க நம்மளுக்கு. நம்ம கிராமத்துல பொறந்து வளர்ந்த நம்ம கிராமத்த சுத்தி பார்க்க ஆசைப்படுவோம். இருந்தாலும் நம்ம போனா நம்ம கஷ்டப்படக்கூடாது. மாடு மேய்க்க வேண்டாம், போ வேண்டாம்பாங்க. அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் லேட்டா ஓட்டிட்டு போனா, அதுக்கு ஓட்டிட்டு போயிட்டு நாங்க என்ன ஆட்டம் ஆடுனோன்லாம் உங்களுக்கு வீடியோல வரதான் போறேன். அதுக்குள்ள வாங்க இந்த கொல்லைக்குள்ள என்னலாம் இருக்குன்னு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா, பாரிஜாதம் பூவுங்க. பாரிஜாதம்ங்கிறது அப்படியே இது வந்து கடவுளுக்கு வச்சு
பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லுவாங்க. இதோட கலரை பாருங்க. அந்த வெள்ளை கலர்ல இது வாசனை இருக்கு பாருங்க. அப்படியே கிட்ட போம்போது அப்படி ஒரு வாசனைங்க. இது நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, தேங்காய் எண்ணெய் காய்ச்சும்போது இந்த பூவ வந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு நிழல்லயே உணர்த்தி அந்த எண்ணெய்க்குள்ள போட்டுருவேன். நான் வந்து எண்ணெய அடுப்புல வச்சு காய்ச்சறது இல்லைங்க. மொட்டை மாடியில வெயில்ல வச்சு தான் காய்ச்சுவேன். இத போடும்போது அப்படி ஒரு வாசனையா இருக்குங்க. இத சாமி படத்துக்குலாம் வச்சா சூப்பரா இருக்கும். இந்த பச்சை பசேல்னு இருக்க இடத்துல வெள்ளை வெளேர்னு ஒரு வெள்ளைக்காரி தெரியுறா பாருங்க. வெள்ளை சங்குப்பூ. இது ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க இதுலயும். இது நாங்க டீ வச்சு குடிக்கிறது தான். அப்பப்ப ஒரு தண்ணி காய வச்சு அதில போட்டு குடிக்கிறது. இவங்க பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸு. இது வந்து ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் கிடையாது. ஒரு அட்ராக்டிவான கலர்ல இருக்கிற ஒரு ரோஸ். தலைக்கு வச்சுக்கலாம், சாமிக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது மழைக்காலங்கிறதுனால ஃபுல்லா இத வந்து இப்ப வெட்டி விட்டுருவோம். ஃபுல்லா வெட்டி விட்டா தான் பார்த்தீங்கன்னா, இந்த மழையில பார்த்தீங்கன்னா, நல்லா தளிரா வந்து கொழுந்தா தளிரா வந்து, இந்த மார்கழி மாசம் நல்லா பூ பூக்க ஆரம்பிக்கும். அந்த பொங்கல் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பூக்கும். இப்பயே இது என்னமோ தலையாட்டி என்னமோ என்ட்ட சொல்லுது. என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. அப்படியே அது போனத்துலேருந்து தலைய ஆட்டிக்கிட்டே இருக்குது. என்னதான் சொல்ல வருதுன்னு கடைசி வரையும் எனக்கு புரியல. என் தம்பி பிள்ளைங்க பக்கத்துல இருந்ததுங்க. அதுங்க அது அப்படித்தான் தலைய ஆட்டும். "நீ வாத்த" அப்படின்னு சொல்லி இங்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டுங்க அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வல்லார. எங்க ஊர்ல கிண்டலா சொல்லுவாங்க. "மூளை இல்லாதவன் தான் வல்லார சாப்பிடுவானாம்." இது எதுக்குன்னா, ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. ஞாபக சக்திக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து துவையல் செய்யலாம். முட்டை பொடி மாஸ் செய்யும்போது கட் பண்ணி போட்டு செய்யலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். சட்னி செய்யலாம், குழம்பு செய்யலாம். நீங்க என்னன்னாலும் செய்யலாம். ஜாம் கூட செஞ்சு வச்சுட்டு சாப்பிடலாங்க. இத பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரிஜினல் வல்லார. ஆனா நான் இருக்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, மெத்து மெத்துன்னு பஞ்சு பஞ்சா இருக்குது. அதத்தான் வல்லாரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்பி நெறைய பேர் வாங்குறாங்க. நான் வாங்குறதில்ல. ஊருக்கு போனா சாப்பிட்றதோட நிறுத்திக்கிறது. இங்க தான் ஒரிஜினல் ரகம் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா, இந்த வாசனை இல்லாத பூங்க. இது ஏதோ காட்டு மல்லியோ, ஜாதி மல்லியோ என்னமோ ஒரு பூவு. இது சும்மா அங்கங்க ஒண்ணு ஒண்ணு தலைய காட்டிட்டு இருந்தது. இதெல்லாம் இப்ப இன்னையோட இதோட ஆயுஷ்காலம் முடிஞ்சிரும். கழிச்சு விட்டுருவாங்க. நான் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் கழிச்சுக்கங்கன்னேன். இங்க பார்த்தீங்கன்னா, தூதுவளை. கலர் கலரா இருந்தது தூதுவளை. இந்த செடி, இலை, பூ எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கு. பூ மட்டும் வேற மாரி இருக்கு. இலை, அந்த முள்ளு, காய், பழம்லாம் ஒரே மாரி தான் இருந்தது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஒத்த செம்பருத்திங்க. இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது நான் சின்ன வயசுல மைக் செட்டு மாரி வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு. இது பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில ஒண்ணும் காய்க்கல. இப்ப மழை காலத்தில பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன். அது தெரியுதா என்னன்னு தெரியல. இது கொல்லையில அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரே மரம் தான். ஆனா ஏகப்பட்ட காய்ங்க. நான் சொன்ன அந்த வெண் தூதுவளை இதுதாங்க. நமக்கு வந்து அந்த ப்ளூ கலர்ல இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கு. இலை, காயி, பழம், முள்ளு எல்லாம். ஆனா அது வெள்ளை கலர்ல பூ பூக்குது. அது என்னமோ அதிக மருத்துவ குணமுள்ளது தான். அப்புறம் நமக்கு புடிச்ச இந்த நெல்லிக்காங்க. இது நம்ம சாப்பிடாம ஒரு நாள் இருக்கிறதில்ல. ஊருக்கு போனா அள்ளி தின்னறது அம்புட்டு பிடிக்கும் இது எனக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல கொத்து கொத்தா காய்ச்சிருந்தது. இது வந்து நான் ஊறுகாய் போட்டு சாப்பிடுவேன். ஊருக்கு இந்த வாட்டி ஊறுகாவுக்கு எடுத்துக்கிட்டு வரல. முருங்கை மரம் நம்மளுக்கு வீட்ல ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, வாரத்தில 3 நாள் செஞ்சுருவாங்கங்க. அவ்வளோ இரும்பு சத்து இருக்கு, கால்சியம் சத்து இருக்கு. முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போமாட்டாங்கிற பழமொழியே இருக்கு. அதுக்கு ஒண்ணும் இல்லங்க. முருங்கை சாப்பிட்டா நம்ம அவ்வளோ சத்தோட இருப்போம். இந்த கடைசி காலத்தில பார்த்தீங்கன்னா, குச்செல்லாம் ஊனாம நடந்து போவோங்கிறது தான் அந்த பழமொழியோட அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலரு சங்குப்பூங்க. இதையும் ஒரு டம்ளர் தண்ணிய கொதிக்க வச்சு இந்த பூவ போட்டு விளையாட்டா இந்த டீய போட்டு குடிப்பாங்க கிராமத்தில. ஆனா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. சர்க்கரைக்கு, மன அழுத்தத்துக்கு, கேன்சருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் நல்லதான். எனக்கு பார்க்க அழகா இருந்தது. சாமிக்கும் வச்சுக்கிறது. ஆனா இங்க கொண்டு வரதுக்கு தாங்காது. அதனால அங்கேயே பார்த்து ரசிச்சுட்டு ஒரு டீய போட்டு குடிச்சுட்டு வந்துர்றது. அப்புறம் நம்ம பையில நெறைய அள்ளிட்டு வருவோம். இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த தூதுவளை கீழேருந்து மேல வேலியில போய் தான் நான் நிப்பேன். அப்படின்னு மேல போய் அழகா சிரிச்சுக்கிட்டு இந்த பூவு இது பார்த்தீங்கன்னா, கோமட்டிக்காய்ங்க. அப்படியே வயல்வெளிக்கு போனோம்னா, வயல்வெளி எங்க அம்மாவுக்கு வயலெல்லாம் சொந்த வயல்லாம் கிடையாது. நம்ம அப்படியே மாடி மேய்க்க தான் போனேன் நான். அந்த கொல்லையோட முடிஞ்சு போச்சு நம்ம அம்மா வீட்டுக்கு. அங்க போனா அந்த பனை மரம்லாம் நெறைய இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இந்த கொமட்டிக்காயெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு போனேன். அது எதுக்குன்னா, நமக்கு வந்து காய வச்சு அரைச்சு வச்சுக்குவேன். பொடுகு எதுவும் வராது. இந்த பொடுதலை இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு பவுடர் மாரி அரைச்சு வச்சுக்கிறது. வீட்ல ஒரு பொம்பள பிள்ளை இருக்குதுல்ல, நம்ம அதுக்கு ஷாம்பு கிம்புலாம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு கிராமத்துக்கு போறப்ப எனக்கு தேவையானதெல்லாம் நான் சேகரிச்சுட்டு வந்துருவேன். இந்த கருது வயல்லாம் பாருங்க எப்படி சாஞ்சு கிடக்குன்னு. விவசாயியோட நிலைமை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதுவும் மறந்து போச்சு. "உழுதவன் கணக்கு பார்த்தா
என்னமோ ஏதோ மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதான். அங்கே பக்கம் மிஷின் அறுத்துட்ருக்கு. அந்த மிஷினுக்கு காசு கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். இங்கே 100 மூட்டை நெல் அறுக்கிற விவசாயி கூட கிராமத்தில் இன்ன வரைக்கும் அந்த நெல்லை கொண்டு டிஎன்சியில் போட்டு ரேஷன் கடையில் தான் நின்றுட்டுருக்காங்க. அன்னையிலேருந்து இன்னைய வரையும் கஷ்டப்படுற இந்த விவசாயிங்க வந்து கௌரவத்துக்காக அந்த நிலத்த வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மழை பெஞ்சோனே அப்படியே படுத்து கிடக்கு பாருங்க. இது பக்கு பக்குன்னு வீட்டில் தூக்கமே வராது. எனக்கு ஒரு விவசாயி போன வருஷம்லாம் விவசாயம் பண்ணேன். அதனால அந்த வலி வேதனை எனக்கு தெரியும். ஆனாலும் எவ்வளோ பட்டாலும் நாங்கள் திருந்துவோமான்னு இதை அறுத்ததுக்கு அப்புறம் நடுறதுக்கு பக்கத்துலேயே நாற்றை பாருங்க, பச்சை பசேன்னு இருக்காங்கல்ல, இதெல்லாம் அறுத்து முடிச்சுட்டு அது ஒரு உழவு போட்டு ஆளை கூப்பிட்டுட்டு வந்து இந்த நடவு போட்டு அதுக்கப்புறம் 3 மாதம் காத்துக்கிட்டு இருந்து மறுபடியும் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மீன் வளர்க்குற குளம். இந்த நெல்லை போட்டு போட்டு ஒன்றும் லாபம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி மீன் குளம் வெட்டி மீன் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கூட ஒரு நல்ல லாபம் கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் அதிகமாகிட்டாங்களே. இதில் நல்லா கெண்டை மீன், ஜிலேபி மீன்லாம் வளர்ப்பாங்க. அது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிடிச்சி விற்றுருவாங்க அப்படியே. இதில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருந்தது. என்னென்னா இந்த தூக்கணாங்குருவி கூடு. நம்ம தான் எதை பார்த்தாலும் ஆணு பேனு பார்க்குற ஆளாச்சா, அப்படியே உட்காந்துட்டேன். இங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க. அம்புட்டு அழகாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பொடுதலை பாருங்கள். இந்த பொடுதலை பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயை நல்லா வெயிலில் மொட்டை மாடியில் கொண்டு வச்சு இந்த இலையை நல்லா பச்சையாக அரைச்சி வடையை மாதிரி தட்டி நிழல்லையே உணர்த்திட்டு இந்த வடையை திரும்பி பவுட்ராக்கி அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சு தேய்ச்சோம்னா பிள்ளைகளுக்கு பொடு எதுவும் வராது. அதுதான் கிராமத்து பழக்கம். இது வந்து கீரையை வந்து நம்ம பச்சை பயிறு கூட போட்டு கடைஞ்சி உள்ளுக்குள்ளேயும் எடுத்துக்கலாம். அவ்வளோ சத்துக்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அந்த பெருசுக்களெல்லாம் பிடிச்சி விசாரிச்சுட்டு ஒரு நாளைக்கு இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன பிள்ளையில அந்த வாய்க்காலில் போய் குளிப்பேன். ஆற்றுக்கெலாம் போக மாட்டேன், சரியான பயந்தாங்குழி நான். அங்கே போய்ட்டு அந்த கல்லுலையே தேய்ச்சி தலையில் தேய்ச்சி குளிப்பேன். இந்த போடு இது கையாந்தொரை, கரிசலாங்கண்ணிங்க, கையாத்தொரைன்னா எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவோம். அதெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே தலையில் தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கு நாளைக்கே முடி இடுப்பு கீழே வந்துடும்னு ஒரு கற்பனையெல்லாம் பண்ணிட்டு தூங்கியிருக்கேன். அதெல்லாம் வேறு. இதெல்லாம் கொஞ்சம் நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே. இதுக்குன்னா நம்ம ஒரு பொட்டை பிள்ளைய வச்சுருக்கோம். நம்மள மாதிரி அதுவும் கற்பனை பண்ணதுன்னா என்ன பண்ணுறது, போடு இல்லாமல் இருக்கட்டுமே இதை கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு வந்தேன். ஊருக்கு போனாலே என் பேர் கொள்ளைக்காரிங்க. இலத்தலையெல்லாம் பிடிங்கிட்டு வந்துடுவேன். இந்த நாணல்லாம் பார்த்திங்களா, அம்புட்டு அழகு பார்க்குறதுக்கு. இது ஏதோ தலையை அசைச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த வாசை எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் அழகாக இருந்துச்சு. நம்ம மாடு அந்த பக்கம் ஒரு பக்கமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கொமட்டிக்காய் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் வந்து இதை பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன். நான் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. உள்ளுக்குள்ளே கூட சர்க்கரை வியாதிக்காரவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 1/2 ஸ்பூன் சாப்பிடும்போது சர்க்கரை வியாதி கூட கட்டுப்படும். அதெல்லாம் நான் கொஞ்சம் நிறைய பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு நின்று வேடிக்கை. ஏன்னா மாடு மேய்க்க போயிருக்கிறேன் நான். இப்போ வீடியோ எடுக்க போனேன்னு சொன்னால் விடுவாங்களா? அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே போய் ஒரு குளியலை போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே மனசு ஒரே ஒரு பரபரப்பாயிருச்சு. இதுக்கு தண்ணி நல்லா தான் நின்றுக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு வாழ்த்தனம் சும்மா கிடையாது. அப்படியே தண்ணியை வாரி வாரி இறைச்சி இதில் ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான். இப்போ கிராமம்னா இப்போ மொத்தமாக எல்லாம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஒரே ஓட்டுனாங்க என்னைய. நீ இன்னமும் இந்த வயக்காட்டை சுற்றுறதை நிறுத்தலையான்னு. அது என்னமோ நமக்கு இது மேலே உள்ள மோகம் குறையவே மாட்டேங்குது. எனக்கு இதைத்தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்காக தானே நான் வர்றேன் ஊருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் சுற்றிட்டு நம்ம சின்ன வயசில் குளித்த ஞாபகத்தில் இந்த வாய்க்காலில் ஒரு காலை மட்டும் தான் வச்சு ஆட்டிட்டு ஆட முடியும். ஏன்னா சுற்றிலும் ஆளுங்க இருந்தாங்க, ஒன்றும் குளிக்கவெல்லாம் முடியாதுங்க. அதனால நமக்கு ஆசை தீர்ற வரையும் இந்த காலை வச்சு தண்ணியில் ஒரு ஆட்டை போட்டு இருந்தாலும் ஒரு சந்தோஷம் தாங்க அதில். அப்படியே ஒரு சுத்த போட்டுட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் வீட்டுக்கு கொஞ்சம் சுண்டைக்காயெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு வீடியோவுக்காகவும் ஆகும், நமக்கு வீட்டுக்கு சமையலுக்கும் ஆகும்ட்டு அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்தேன். நான் வீட்டுக்கு 1 கிலோ அளவுக்கு சுண்டைக்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்படியே பக்கத்துல எல்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த சுண்டைக்காய் பறித்து எடுத்துக்கிட்டு, இது எங்கள் ஆத்துக்கார் வீட்டில். எங்கள் அம்மா வீட்டில் தான் செடி கொடி பூவெல்லாம் இருந்தது. இந்த மூலிகையெல்லாம் ஆட்டை போட்டதெல்லாம். இது வந்து எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் இந்த கொத்தவரங்காய், புளிச்சக்கீரை, சுண்டைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் நல்லா காய்ச்சிருந்தது. இதெல்லாம் நல்லா பறித்து எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் உரம் இல்லாத காய். இதெல்லாம் இந்த அம்புட்டு ருசியாக இருக்கும். இங்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. அங்கே ஒருத்தட்டையும் நான் சொல்கிறதில்ல. அங்கே நான் விஷத்தை தான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த விஷம் இல்லாத காயை கொஞ்சம் பறிச்சுட்டு வர்றது. இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா முத்தி இருந்தது. அதையும் ஒரு 5-6 காயை பறிச்சுக்கிட்டு இதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு, புளிச்சக்கீரை என்னன்னு தெரியல, போன தடவை போகிறப்ப நல்லா செழுமையாக தான் இருந்துச்சு புளிச்சக்கீரை. நமக்கு அங்கேயும் இல்லையா, மழை பெய்யறதுனால தண்ணி ஊற்றுறவங்களும் தண்ணி ஊற்றலை. அதனால் அது என்னமோ காஞ்சி போச்சு. இந்த விதையை எடுத்து பக்கத்தில் எல்லாம் நல்லா ஊண்டி விட்டுட்டு, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே ஊனி விட்டுட்டு
அந்த இலைய கொஞ்சம் கொழுந்து இலைய மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எலுமிச்சங்காய் இருந்ததுங்க. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, கிராமத்தில் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம ரூ. 10 போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தால் தான் ஒரு எலுமிச்சஞ்சோறே செய்யலாம். நீங்கள் ஒரு ஊருக்கே எலுமிச்சஞ்சோறு செஞ்சிடலாங்க. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி தான் காய்ச்சிக்கிட்டு தொங்கும். அம்புட்டு காய் காய்ச்சி தொங்கும். வரும்போது அப்படியே ஒரு 2, 3 நாட்டுக்கோழியும் பிடிச்சிட்டு வந்துடுவேன் எப்போ கிராமத்துக்கு போனாலும் நான். ஒரு சேவல் கோழி, பெட்டை கோழி வளர்க்குறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்லுவார் இவர், "நீ மட்டும் உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தீல்ல, நல்லா சுற்றி பார்த்தில, எனக்கு என்ன கொண்டு வந்தேன்பாரு." அதனால் ஒரு 2, 3 கோழியை பிடிச்சி கொண்டுட்டு வந்து இவருக்கு ஒரு கோழியில் குழம்பு, ஒரு கோழியில் வறுவல் அப்படின்னு செஞ்சு கொடுத்தா தான் அடுத்த தடவை ஊருக்கு கூடுவார். அதனால் அப்படியே ஒரு 2, 3 கோழியும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இவங்களுக்கு சாவ போகிறேன்னு தெரியாமல் அவங்க பாட்டில் ஜெல்ல சுதந்திரமாக மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு சூப்பெல்லாம் போட்டு குடிச்சிட்டு தெம்பாத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாடு மேய்ச்சல் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். பாருங்கள் என்ன ஒரு சுதந்திரமாக அழகாக மேய்கிறாங்கன்னு. இது எங்கள் கிராமத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போனேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சந்தோஷமாக இருந்ததுன்னா அப்படியே ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி கிராமத்தை பக்கம் ஏங்கி போய் சொந்த ஊரை விட்டுட்டு தூரமாக யாராவது இருந்தீங்கன்னா அவங்களாம் பார்த்து ரசிப்பீங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே போட்டேன். அப்படியே இந்த 4 பிள்ளைங்க இதை பற்றி மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கிராமத்து வாழ்க்கையை போய் சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் போய் பாருங்கள். பாய், நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.